2005 ரிலீஸான தி பிக் ஒயிட் காமெடி த்ரில்லரா இந்த படத்தை கொடுத்திருக்காங்க. ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா காமெடி, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா த்ரில்லர்லயே கொண்டு போயிருக்காங்கப்பா. இந்த படத்தோட கதைன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ பேரு பால். அவரு ஒரு டிராவல் ஏஜென்சியை வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு. ஆல்ரெடி அந்த பிசினஸ் நஷ்டம் தான் போயிட்டு இருக்கு. வேலைக்காரி கூட இவரால் சம்பளம் கொடுக்க முடியல. ஒரு பக்கம் இவரோட பொண்டாட்டி வர மென்டல், தான் பொண்டாட்டி ஒரு மென்டல்னு ஊருக்கு தெரியக்கூடாதுன்னு பொத்தி பொத்தி வீட்டுக்குள்ளேயே பாதுகாக்கிறாரு. இன்னொரு பக்கம் ஒண்ணுத்துக்குமே உதவாத இவரோட தம்பியும் இவரை விட்டுட்டு ஓடி போயிட்டாரு. அவன் ஓடி போய் 8 வருஷம் ஆகுது. ஆனா அவன் இன்சூரன்ஸ் காப்பி போட்டிருக்கான். இந்த பணத்தை எப்படியாவது வாங்கி ஆகணும்னு இவரும் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு போறாரு. ஆனா இன்சூரன்ஸ் காரனுங்க, உங்க தம்பி ஓடி போயிட்டாரு நீங்க சொல்றீங்க, உங்க தம்பி ஓடி போய் 8 வருஷம் ஆகுது, இன்னும் 2 வருஷம் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா பணத்தை தாராளமா வாங்கிக்கோங்க, அப்படி இல்லைன்னா உங்க தம்பி இறந்து போயிட்டாருன்னு நியூஸாவது எங்களுக்கு சொல்லுங்க. அப்படி இருந்தா மட்டும்தான் இந்த பணம் உங்களுக்கு கிடைக்கும்னு இவனுங்களும் கையை விரிச்சிட்டானுங்க. நம்ம ஹீரோவும் என்ன பண்ணு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்காரு. இதுக்கு நடுவுல யாருன்னே தெரியாத 2 பொறுக்கி பசங்க ஒருத்தனை கொலை பண்ணி குப்பை தொட்டில போட்டானுங்க. குப்பை தொட்டில பாடியை பார்த்து நம்ம ஹீரோவும் இந்த பாடியை வீட்டுக்கு கொண்டு போய் ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கிட்டு, இந்த பாடி தான் என்னோட தம்பின்னு எல்லாரும் நம்ப வச்சு ஒரு திலால் அங்கடி கேம் ஆட போறாரு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஆட போற ஆடுபொலி ஆட்டம் என்னன்னு படத்தை முடிக்கிறாங்க. ஒரு தரமான படம். லைட்டா லேக் அடிக்கும், ஆனா தெரியாது. இந்த படத்தை ரொம்ப எதிர்பார்த்துலாம் பார்க்காதீங்க, போற போக்குல பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். பிட்டு சீன்ல இந்த படத்துல இல்ல, அங்கங்க லைட்டா கொஞ்சம் தூவி மட்டும் விட்டுருக்கானுங்க. 1995 சடன் டெத். தான் உயிரை கொடுத்தாவது அடுத்த உயிரை காப்பாற்றும் ஃபயர்மேன் அவர் தான் நம்ம ஹீரோ ஜெயின். ஒரு தீவுத்துல மாட்டிக்கிற ஒரு பொண்ணை இவரால காப்பாற்ற முடியல. அந்த குற்ற உணர்ச்சி தாங்க முடியாம இவர் வேலையை விட்டுட்டாரு. இவரோட ஒய்ஃபும் இவரை டிவோர்ஸ் பண்ணிட்டு குழந்தை குழிகளை கூட்டுக்கிட்டு தனியா போயிட்டா. இன்னொரு பக்கம் அமெரிக்காவில் பிரம்மாண்டமான ஹாக்கி கேம் நடக்க போகுது. அதுக்காக பிரசிடென்ட் வர போறாருன்னு தீவிரவாத குரூப்புக்கு தெரிய வருது. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அவரோட பொண்ணையும் பையனும் மீட் பண்ணி ஹாக்கி கேமை பார்க்க இவங்களை இழுத்துக்கிட்டு போறாரு. ஒரு பக்கம் ஹாக்கி கேமை விளையாடிக்கிட்டு இருக்காங்க, மக்களும் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா தீவிரவாதிகள் உள்ள போகுது பிரசிடென்ட்டையும் அவரோட அல்ல கைகளையும் ஆஸ்ட்ரேஜா வச்சுக்கிட்டு கவர்மெண்ட் கிட்ட பணம் கேட்கறாங்க. தரவில்லை என்றால் இந்த ஸ்டேடியத்தை வெடிக்க வைப்பேன்னு வார்னிங்கும் கொடுக்குறான். ஆனா ஸ்டேடியத்துக்குள்ள இருக்கிற மக்களுக்கு இங்க என்ன நடக்குதுன்னே தெரியாது. நம்ம ஹீரோவோட பொண்ணு பாத்ரூம் போன இடத்துல தீவிரவாதிகிட்ட மாட்டிக்கிட்டா. இது நம்ம ஹீரோவுக்கு தெரிய வருது. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ தான் பொண்ணை காப்பாற்றவும், ஸ்டேடியம் முழுக்க இருக்கிற வெடிகுண்டை எடுக்கவும் சோலோவா இறங்கி வேலையை முடிச்சாரா இல்லையான்னு படத்தை முடிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அவனோட பையன்கிட்ட ஸ்டேடியமே வெடிச்சு செதறனாலும் நீ இங்கிருந்து நகரவே கூடாதுன்னு சொல்லிட்டு போவார். இவனும் கிளைமாக்ஸ் வரைக்கும் அங்கேயே இருப்பான். டேடி பேச்சை தட்டவே மாட்டான். அந்த சீனு செமையா இருக்கும். தமிழ் டப்பிங் கேட்க முடியும், ரசிக்க முடியும் இருக்கு. சினிமாட்டோகிராஃபி அதை விட சூப்பரா இருக்கு. விறுவிறுப்பான ஒரு படம் பார்க்கணும்னா இந்த படத்தை பாருங்க. ஐடிபி ரேட்டிங் 5.8, நம்ம ரேட்டிங் 6. சடன் டெத் போராளி. 1993 ரிலீஸ் ஆன லாஸ்ட் ஆக்ஷன் ஹீரோ. நான் ஸ்கூலுக்கு போறேன்னு அம்மா கிட்ட போய் சொல்லிட்டு டெய்லி தியேட்டருக்கு போய் படம் பார்க்குற 8 வயசு பையன் டேனி. இவன் தான் நம்ம ஹீரோ. வழக்கம் போல அன்னைக்கு படம் பார்க்க போறான். இந்த தியேட்டரோட ஓனர் கிழவன் நாளைக்கு அர்னால்டு படம் ரிலீஸ் ஆகுது. ஆனா ரிலீஸுக்கு முன்னாடியே நீ நானும் அந்த படத்தை இன்னைக்கே பார்க்க போறேன்னு ஒரு மந்திரவாதி கொடுத்துட்டு போன டிக்கெட்டை இவன் கிட்ட கொடுக்குறான். இவனும் டிக்கெட்டை வாங்கி படம் பார்க்க வந்துட்டான். அர்னால்டு மாசா இறங்கி எதிரிகளை தும்சம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவன் விசில் அடிச்சு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். திடீர்னு இவன் வச்சிருந்த டிக்கெட்டு ஜொலிக்குது. எதிரிகள் அர்னால்டு மேல போட்ட வெடிகுண்டு ஸ்கிரீனை கீழ்ச்சிக்கிட்டு இவன் பக்கத்துல வந்து விழுந்து வெடிக்குது. திடீர்னு கண்ணை திறந்து பார்த்தா இவன் படத்துக்குள்ள இருக்கான். இவனுக்கு ஒண்ணுமே புரியல, அர்னால்டுக்கு சுத்தமா புரியல. கடைசி வரைக்கும் இவங்க 2 பேரும் ஒன்னா டிராவல் பண்றாங்க. இதுதான் படத்தோட கதை. படம் பார்க்கும்போது நம்ம அந்த படத்துக்குள்ள போயிட்டா என்ன நடக்குமோ அதை யதார்த்தமா காமிக்காம பதார்த்தமா காமிச்சிட்டாங்க. இவனை பொறுத்த வரைக்கும் இது கற்பனை, அர்னால்டை பொறுத்த வரைக்கும் இது நிஜம். ஏகப்பட்ட இடத்துல ஆக்ஷன் சீக்வன்ஸை வச்சு படத்தை வேற மாதிரி காமிச்சிருக்காங்க. அங்கங்க காமெடி இருக்கு, ஆனா நல்லா இருக்கு. தமிழ் டப்பிங், சினிமாட்டோகிராஃபி வேற மாதிரி. ஐஎன்டிபி ரேட்டிங் 6.4, நம்ம ரேட்டிங் 6. படம் நல்லா இருக்கு, போய் பாரு. லாஸ்ட் ஆக்ஷன் ஹீரோ ரியலி. 2019 ரிலீஸ் ஆன ஸ்டார்ட் அப். ஸ்கூலுக்கு போகாம பொறுக்கித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. ஒழுங்கா ஸ்கூலுக்கு போடான்னு அடம் பிடிக்கிறாங்க இவனோட மம்மி. ஒரு பக்கம் நம்ம ஹீரோ மம்மியோட தொல்லை தாங்க முடியாம வீட்டை விட்டு ஓடி வந்து ஒரு ஹோட்டல்ல வேலை செய்யறாரு. அங்க சமையல்காரா இருக்காரு நம்ம பப்ளி ஹீரோ. நம்ம ஹீரோ மதிக்கவே மாட்டாரு. அதனாலேயே நம்ம பப்ளி ஹீரோ அவனுக்கு பஞ்சு வச்சுக்கிட்டே இருப்பாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினியும் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டு அவளும் நம்ம ஹீரோவும் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டும் வட்டி வசூல் பண்ற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவோட மம்மியும் ஒரு கடையை வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்படி நம்ம ஹீரோவை சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் ஒரு ஸ்டோரி இருக்கு. என்னடா நம்ம டான் ஹீரோவை இப்படி சமையல்காரா ஆகிட்டீங்களேன்னு நினைச்சேன், ஆனா அவர் பின்னாடி ஒரு பெரிய கேங்ஸ்டர்னு அப்பதான் நமக்கே தெரியுது. இதுக்கப்புறம் இவங்க எல்லாரோட வாழ்க்கையும் எப்படி மாறப்போகுதுன்னு படத்தை முடிக்கிறாங்க. ஒரு தரமான படம். லேகு அடி அடின்னு அடிக்கும், அங்கங்க வர காமெடி அதை சமாளிக்கும். தமிழ் டப்பிங், சினிமாட்டோகிராஃபி டபுள் ஓகே. ஐஎன்டிபி ரேட்டிங் 6.5, நம்ம ரேட்டிங் 6. ஸ்டார்ட் அப். வாழ்க்கை எங்க இருக்கு அதை தேடும் மனிதர்கள்.